இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், ETFs இது எல்லாம் ஒரே இன்வெஸ்டிங் டூல் பாக்ஸ்ல இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ராங்கா சூஸ் பண்ணினா உங்களோட வருஷ கணக்கா சேர்த்த growth வேஸ்ட் பண்ணிடுவீங்க. இல்லாட்டி நீங்க கஷ்டப்பட்டு earn பண்ணின சேவிங்ஸ் இயர் பை இயர் சைலண்டா லீக் ஆகும். சோ உண்மை என்னன்னா இந்த ஃபண்ட்ஸ்க்கு தனித்தனியா பர்பஸ் இருக்கு, ரிஸ்க் லெவல் இருக்கு அண்ட் காஸ்ட் ஸ்ட்ரக்சரும் இருக்கு. இன்னும் ஒரு ட்விஸ்ட் என்னன்னா உங்க பேங்க்கும் புரோக்கரும் அண்ட் சில பினான்ஸ் குருஸ் கூட சொல்ல மாட்டாங்க நீங்க சேஃபஸ்ட்னு நினைக்கிற ஃபண்ட் தான் சைலண்டா அதிகமா காஸ்ட் ஆகும்னு. சோ இந்த வீடியோல முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு ஃபண்டும் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி மணி earn பண்ணுது, என்ன ரிஸ்க் எல்லாம் இருக்கு, எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணுவீங்க அண்ட் ரொம்ப முக்கியமா உங்க பினான்சியல் கோல்ஸ்க்கு எது ஃபிட் ஆகும்னு கிளியரா புரிஞ்சுக்குவீங்க. இதுல முக்கியமா என்னன்னா இந்தியால 9.5% மேல பீப்பிள் ஸ்டாக்ஸ் ஓன் பண்றாங்க, மோஸ்ட்லி ரிட்டையர்மெண்ட் அக்கவுண்ட்ஸ் மூலமா. அந்த ஹோல்டிங்ஸ்ல மெஜாரிட்டி ஃபண்ட்ஸ்ல தான் இருக்கு. ஆனா செபி டேட்டால பார்த்தா ரொம்ப இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க ஃபண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இல்ல, பட் ஃபீஸ் என்ன பே பண்றாங்கன்னு கூட எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது. அந்த இக்னோரன்ஸ்க்கு காஸ்ட் இருக்கு. பிளைண்டா சூஸ் பண்ணினா ஹையர் ஃபீஸ், லோயர் ரிட்டர்ன்ஸ் அண்ட் unnecessary ரிஸ்க் எல்லாம் வரும். இது ஜஸ்ட் பிகினர்ஸ் ப்ராப்ளம்னு நினைக்காதீங்க. லெஜெண்டரி இன்வெஸ்டர்ஸ் லைக் வாரன் பஃபெட், ரே டாலியோ, ஜாக் போகுலம் கூட டெக்கேட்ஸா இத பத்தி டிபேட் பண்ணிருக்காங்க, எது பெஸ்ட் அப்ரோச்னு. ஈவன் அவங்க ஒப்பீனியன்ஸ் கூட உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இத ஒரு டிராவல் ட்ரிப் மாதிரி இமேஜின் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து மணி பாட்ல கான்ட்ரிபியூட் பண்றாங்க, டிராவல், ஃபுட் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ்க்குன்னு. ஆனா அந்த மணியை எப்படி மேனேஜ் பண்றீங்களோ அதுல தான் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும். ஒரே ஃப்ரெண்டு கிட்ட ஃபுல் கண்ட்ரோல் கொடுக்குறீங்களா, கைட் புக் ஃபாலோ பண்றீங்களா, ரிஸ்க் டேக்கர் கிட்ட ஃபுல் பட்ஜெட்டை பெட் பண்ண விடுறீங்களா, இல்லாட்டி எல்லாரும் ஃபிளெக்சிபிளா எக்ஸ்ப்ளோர் பண்ண பாஸ் கொடுக்குறீங்களா? இதுதான் இந்த 4 ஃபண்ட் டைப்ஸோட டிஃபரன்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எப்படி மில்லியனர்ஸை கிரியேட் பண்ணுது, சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி சைலண்டா சேவிங்ஸை ட்ரெயின் பண்ணுது, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் ரிச் பீப்பிள் கிட்ட ஏன் லவ்வும் ஹேட்டும் ரிசீவ் பண்ணுது, அண்ட் ETFs லாஸ்ட் டெக்கேட்ல ஏன் எக்ஸ்ப்ளோட் ஆகிடுச்சுன்னு எல்லாத்தையும் இப்ப பாப்போம். வீடியோட எண்ட்ல சேஃபஸ்ட்னு நீங்க நினைக்கிற ஃபண்ட் தான் உங்க ரிட்டர்ன்ஸை சைலண்டா சாப்பிட்டுடுச்சுன்னு புரியும். ஆனா அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் தெரியணும். ஃபண்ட்னா என்ன, ஏன் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு. ஃபண்ட்னா சிம்பிளா சொல்லணும்னா மல்டிபிள் இன்வெஸ்டர்ஸோட மணியை ஒரு பெரிய பூலா கிரியேட் பண்ணி ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், ரியல் எஸ்டேட், கமோடிட்டிஸ் மாதிரி அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற சிஸ்டம். சோ நீங்க தனியா இன்வெஸ்ட் மேனேஜ் பண்ண வேண்டியது இல்ல, ஃபண்டே தான் பார்க்கும். அதுக்காக நீங்க ஃபுல் போர்ட்ஃபோலியோல ஒரு ஸ்மால் ஸ்லைஸா ஓன் பண்ணுவீங்க. இத ஒரு பர்த்டே பார்ட்டி எக்ஸாம்பிள் மாதிரி யோசிக்கலாம். ஒரு பர்சன் மட்டும் ஃபுல் எக்ஸ்பென்ஸ் பண்ண வேண்டாம், எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணினா பட்ஜெட் பெருசா இருக்கும் அண்ட் அதே சமயம் ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மி ஆகும். அண்ட் இன்வெஸ்டிங்ல இந்த பூலிங்னால டைவர்சிபிகேஷன் ஈஸி ஆகும். பெரிய கேபிட்டல் இல்லாமலும் பல ஏரியாஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும் அண்ட் உங்க டே டு டே டிசிஷன்ஸை ஃபண்ட் மேனேஜர் ஹேண்டில் பண்ணுவாங்க. இது சிம்பிளா தெரியும். ஆனா இன்ட்ரெஸ்டிங் பார்ட் என்னன்னா எல்லா ஃபண்ட்ஸும் ஒரே மாதிரி மேனேஜ் பண்ணல. மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் தான் உங்க ரிஸ்க் ஐயும் ரிட்டர்ன்ஸ் ஐயும் ப்ராஃபிட்ல நீங்க ரீடைன் பண்ற அமௌண்ட்டையும் டிசைட் பண்ணும். ஃபர்ஸ்ட், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன? இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இண்டெக்ஸ் ஃபண்ட்னா மார்க்கெட்டை பீட் பண்ண ட்ரை பண்ற ஃபண்ட் இல்ல, மார்க்கெட்டை காப்பி பண்ற ஃபண்ட். இண்டெக்ஸ்னா மார்க்கெட்டோட ஒரு லிஸ்ட். எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50 இந்தியால பிக்கெஸ்ட் 50 கம்பெனிஸ், சென்செக்ஸ் டாப் கம்பெனிஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஷோ பண்ணும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் என்ன பண்ணும்னா இந்த லிஸ்ட்ல இருக்கிற கம்பெனிஸை சேம் ப்ரொபோர்ஷன்ல வாங்கும். அதனால மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதோ ஃபண்ட் கூட அதே மாதிரி மூவ் ஆகும். சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. நீங்க தனியா 50 கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் வாங்குறது கஷ்டம். ஆனா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்கினா ஒரு சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்ல 50 கம்பெனிஸோட எக்ஸ்போஷர் கிடைக்கும். சோ இது எப்படி வொர்க் ஆகும்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்டிவா மேனேஜர் ஸ்டாக் பிக் பண்ண மாட்டாங்க, ஆல்ரெடி இருக்கிற இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணும். அதுவும் ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ராக்கிங் சிஸ்டம் மாதிரி. அதனால தான் இத பாசிவ் இன்வெஸ்டிங்னு சொல்லுவாங்க. மேனேஜர் டெய்லி டிசிஷன் எடுக்க வேண்டியது இல்ல, ரிசர்ச் காஸ்ட் கம்மி, அதனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்பவே லோ. எக்ஸாம்பிளுக்கு ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபீ அப்ராக்சிமேட்லி 1% பிளஸ் அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் ஃபீ approximately 0.1% or அதுக்கும் கம்மி. லாங் டர்ம்ல இந்த சின்ன டிஃபரன்ஸ் கூட பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட், ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ரிஸ்க் ஜீரோ இல்ல. மார்க்கெட் டவுன் ஆனா ஃபண்ட் கூட டவுன் ஆகும். ஆனா சிங்கிள் ஸ்டாக்கை விட இது ரொம்பவே சேஃப், ஏன்னா இங்க டைவர்சிபிகேஷன் இருக்கு. நெக்ஸ்ட், இதுல அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அட்வான்டேஜஸ். லோ காஸ்ட், சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, லாங் டர்ம் வெல்த் பில்ட் பண்ண பெஸ்ட் அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி. இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ். மார்க்கெட்டை பீட் பண்ண சான்ஸ் கம்மி, ஃபாஸ்ட் ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அண்ட் மார்க்கெட் கிராஷ் ஆனா அவாய்ட் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியணும்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. கிளாஸ்ல டாப் ஸ்டூடண்ட்ஸ் லிஸ்ட் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. டீச்சர் பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸை சூஸ் பண்ணாம டாப் 50 லிஸ்ட ஃபுல்லா காப்பி பண்ணினா அதுதான் இண்டெக்ஸ் ஃபண்ட். நெக்ஸ்ட், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ். பல வெல்தி இன்வெஸ்டர்ஸோட மணியை ஒரு பெரிய பூலா கலெக்ட் பண்ணி
அக்ரெசிவ் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி மார்க்கெட் ஆவரேஜை விட அதிக ப்ராஃபிட் earn பண்ண ட்ரை பண்ற ஃபண்ட். இது ஃபண்ட் மாதிரி மார்க்கெட் காப்பி பண்றது இல்ல, ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி நார்மல் ரூல்ஸை ஃபாலோ பண்றதும் இல்ல. இது கொஞ்சம் ஃப்ரீ ஸ்டைல் இன்வெஸ்டிங். எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம் வாங்க. ஹெட்ஜ் ஃபண்ட்ல மேனேஜர்ஸ் ரிஸ்கி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா ஷார்ட் செல்லிங், ஸ்டாக் பிரைஸ் கீழே போகும்னு பெட் பண்ணுவாங்க, லெவரேஜ் borrow பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா மணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெரிவேட்டிவ்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபினான்ஷியல் கான்ட்ராக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் ரெண்டு சைடுலயும் ப்ராஃபிட் ட்ரை பண்ணுவாங்க. சிம்பிளா சொன்னா மார்க்கெட் எப்படி இருந்தாலும் மணி earn பண்ண ட்ரை பண்ற ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஃபீ ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபேமஸ் 2 and 20 ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் ரொம்பவே காஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ். இயர்லி 2% மேனேஜ்மெண்ட் ஃபீ அண்ட் ப்ராஃபிட்ல 20% ஷேர் மேனேஜர்ஸ் எடுத்துப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க 1 lakh இன்வெஸ்ட் பண்ணினா இயர்லி 2% ஃபீ எனிவே பே பண்ணுவீங்க. ப்ராஃபிட் வந்தா அதுலயும் 20% அவங்க எடுத்துப்பாங்க. ரிஸ்க் லெவல்னு பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க். இதுல பிக் ப்ராஃபிட்கான சான்ஸும் இருக்கு, ஆஸ் வெல் ஆஸ் பிக் லாஸ்க்கான சான்ஸ் கூட இருக்கு. ஹெட்ஜ் ஃபண்ட் சம்டைம்ஸ் மார்க்கெட்டை பீட் பண்ணும், ஆனா சில டைம் ஃபுல்லா கொலாப்ஸ் கூட ஆகும். சோ இது யாருக்கு சூட்டபிளா இருக்கும்னு பார்க்கலாம் வாங்க. இது கண்டிப்பா பிகினர்ஸ்க்கு இல்ல அண்ட் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கும் இல்ல. இது ஹை நெட் வர்த் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ரிஸ்க டாலரேட் பண்ண முடிஞ்சவங்களுக்கு மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியால டைரக்ட் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் ரொம்ப லிமிடெட், மோஸ்ட்லி குளோபல் மார்க்கெட்ஸ்ல தான் பாப்புலர். அண்ட் ஃபைனலி தி லாஸ்ட் ஒன் இஸ் ETFs, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். இது இண்டெக்ஸ் ஃபண்ட் பிளஸ் ஸ்டாக் ஹைபிரிட் மாதிரி. டைவர்சிபிகேஷன் இருக்கும், ஆனா ஸ்டாக் மாதிரி மார்க்கெட் ஓபனா இருக்கும் போது ஃபுல் டே ட்ரேட் பண்ண முடியும். இங்க ரியல் டைம் பிரைஸ் சேஞ்சஸ் பார்க்கலாம் அண்ட் ஆர்டர்ஸ் செட் பண்ணலாம். மோஸ்ட் ETFs பாசிவ், லோ ஃபீஸ், approximately 0.03% to 0.75%. குளோபல் ETF மார்க்கெட் 2005ல $417 பில்லியன் இருந்தது. 2023ல $10 trillion மேல growth ஆயிடுச்சு. SIPல 500 இன்வெஸ்ட் பண்ற ETF கூட இருக்கு. சோ கிளீன் எனர்ஜி, டெக், ஹெல்த் கேர், கோல்ட், எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்னு எல்லாத்துலயும் ETFs மூலமா ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ क्वेश्चन என்னன்னா எதை சூஸ் பண்றது? ராங் சாய்ஸ் thousands of dollars சைலண்டா ட்ரெயின் பண்ணும். ஹை ஃபீ ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் சேஃப் மாதிரி தெரியும், ஆனா அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணினா ஸ்லோ மோஷன்ல ரிட்டர்ன்ஸ் ப்ளீட் ஆகும். லோ காஸ்ட், லோ ஸ்ட்ரெஸ், லாங் டர்ம் growth வேணும்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் பிராட் மார்க்கெட் ETFஸும் ஸ்ட்ராங்கான ஆப்ஷன்ஸ். அதே ஸ்பெசிபிக் மேனேஜர்ல பிலீஃப் இருந்தா மியூச்சுவல் ஃபண்ட் ஓகே. ஹை வெல்த், ஹை ரிஸ்க் டாலரேட் பண்ண முடிஞ்சவங்க ஹெட்ஜ் ஃபண்ட்ஸை கன்சிடர் பண்ணலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நீங்க இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், ETFஸ்னு எல்லா பேசிக்ஸும் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா ரியல் லைஃப்ல இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய பிக் மிஸ்டேக்ஸ் என்ன? சோ அத புரிஞ்சுக்காம ஃபண்ட் சூஸ் பண்ணினா தியரி கரெக்டா இருந்தாலும் ரிசல்ட் ராங்கா தான் வரும். இப்போ மிஸ்டேக்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், ஷார்ட் டர்ம் திங்கிங். ரொம்ப பேர் ஃபண்ட் சூஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் மந்தே ரிட்டர்ன் எவ்வளவு வரும்னு தான் யோசிப்பாங்க. ஆனா ஃபண்ட்ஸ் மோஸ்ட்லி லாங் டர்ம் டூல்ஸ். மார்க்கெட்ல டெய்லி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகும் அண்ட் ஷார்ட் டர்ம் வாலட்டிலிட்டி பார்த்து பேனிக் செல் பண்ணினா காம்பவுண்டிங்கோட மேஜிக் மிஸ் ஆகும். சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஃபண்டை ஒரு பிளான்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதை டெய்லி வெளியில எடுத்து growth செக் பண்ண மாட்டாங்க. செகண்ட் மிஸ்டேக், ஃபீஸ் இக்னோர் பண்றது. ஃப்ரெண்ட்ஸ், 1% டிஃபரன்ஸ் சின்ன நம்பர் மாதிரி தெரியும், ஆனா 20-30 இயர்ஸ்ல அது ஹியூஜ் இம்பாக்ட கிரியேட் பண்ணும். இமேஜின் பண்ணுங்க, $10,000 இன்வெஸ்ட் பண்றீங்க, இயர்லி 8% ரிட்டர்ன். ஃபீ 0.1% இருந்தா ஃபைனல் அமௌண்ட் ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா 1.5% ஃபீ இருந்தா சேம் இன்வெஸ்ட்மெண்ட் பட் thousands of dollars கம்மி ஆகும். இதுதான் சைலண்ட் கில்லர். அதனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ செக் பண்றது ஹாபிட் ஆகும். நவ தேர்ட் மிஸ்டேக், டைவர்சிபிகேஷன் இல்லாம ஓவர் கான்ஃபிடன்ஸ். சில பேர் டெக் செக்டார் ஃபியூச்சர்னு ஃபுல் மணியை டெக் ETFல போட்டுருவாங்க, இல்லாட்டி ஒரு சிங்கிள் தீம் ஃபண்டை சூஸ் பண்ணுவாங்க அண்ட் மார்க்கெட் சைக்கிள் சேஞ்ச் ஆனா போர்ட்ஃபோலியோவும் ஃபுல்லா இம்பாக்ட் ஆகும். சோ ட்ரூ டைவர்சிபிகேஷன்னா மல்டிபிள் செக்டார்ஸ், கண்ட்ரீஸ், அசெட் கிளாஸஸ் மிக்ஸ் பண்றது. பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இதுக்கு பெஸ்டான ஒரு எக்ஸாம்பிள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட பாப்போம். காம்பவுண்டிங்னா ரிட்டர்ன்ஸ் மேல ரிட்டர்ன்ஸ் பில்ட் ஆகுறது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க இயர்லி 10% earn பண்ணினா ஃபர்ஸ்ட் இயர் ப்ராஃபிட் மேல நெக்ஸ்ட் இயர் கூட growth வரும். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் ETFs லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பாப்புலர் ஆகிறது இதனால தான். லோ ஃபீஸ் பிளஸ் ஸ்டெடி growth இருந்தா காம்பவுண்டிங் பவர் ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட், எமோஷனல் இன்வெஸ்டிங் பத்தி பேசலாம். மார்க்கெட் கிராஷ் ஆனா ரொம்ப பேர் பேனிக் செல் பண்ணுவாங்க, அதே மார்க்கெட் பீக் ஆனா கிரீட்ல பை பண்ணுவாங்க. இது ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி. பட் ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டாலர் காஸ்டிங் ஆவரேஜ் ஃபாலோ பண்ணுவாங்க, ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல சேம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட் லோவா இருந்தா அதிக யூனிட்ஸ் வாங்கலாம், ஹையா இருந்தா கம்மியா வாங்கலாம். சோ லாங் டர்ம் ஆவரேஜ் பிரைஸ் ஸ்மூத் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ்,
ரிஸ்க் டாலரன்ஸ் பத்தி யோசிக்காம ஃபண்ட் சூஸ் பண்றது இன்னும் ஒரு பெரிய காமன் மிஸ்டேக். யங் இன்வெஸ்டருக்கு வாலட்டாலிட்டி ஹேண்டில் பண்ண ஈஸியா இருக்கலாம், ஆனா ரிட்டையர்மெண்ட் நியரா இருக்கவங்களுக்கு ஸ்டேபிள் ஃபண்ட்ஸ் பெட்டர். இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் பிராட் எக்ஸ்போஷர் கொடுக்கும், பாண்ட் ETF ஸ்டெபிலிட்டி ஆட் பண்ணும், அண்ட் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ் பர்சனல் லைஃப் ஸ்டேஜுக்கு மேட்ச் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரியல் வேர்ல்ட் சினாரியோவை இமேஜின் பண்ணுங்க. ஒரு பிகினர் இன்வெஸ்டர் மந்த்லி $200 இன்வெஸ்ட் பண்ண டிசைட் பண்ணிருக்காங்க. அவங்க லோ காஸ்ட் ETF சூஸ் பண்ணினா 20 இயர்ஸ்ல ஸ்டெடியா வெல்த் பில்ட் ஆகும். சேம் இன்வெஸ்டர் ஹை ஃபீ ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் சூஸ் பண்ணினா ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மி ஆகலாம். இந்த டிஃபரன்ஸ் ஸ்மாலா ஸ்டார்ட் ஆகும், ஆனா டெக்கேட்ஸ்ல பெருசா ஆகும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், சிம்பிளிசிட்டி ஆஃபன் வின்ஸ். ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணினா ஸ்மார்ட் மாதிரி ஃபீல் ஆகும், ஆனா ஸ்டடீஸ் என்ன ஷோ பண்ணுதுன்னா சிம்பிள் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ லாங் டர்ம்ல மெஜாரிட்டி ஆக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸை பீட் பண்ணும்னு. ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்டிங்னா ஸ்பீட் கேம் இல்ல, இது ஒரு கன்சிஸ்டன்சி கேம். ரொம்ப பேரு நெக்ஸ்ட் பிக் வின்னர் ஆகணும்னு சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா ரியல் வெல்த் பில்ட் பண்றவங்க ஸ்டெடியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. டைம் இந்த மார்க்கெட் தான் டைமிங் த மார்க்கெட்டை விட ரொம்பவே முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ், முடிவுல ஒரே ஒரு ரிமைண்டர், இன்வெஸ்டிங்னா ஒரு மேரத்தான், ஸ்பிரிண்ட் இல்ல. சோ லோ காஸ்ட சூஸ் பண்ணுங்க, எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுங்க, அண்ட் ரெகுலரா இன்வெஸ்ட் பண்ணுங்க. இயர்ஸ் பாஸ் ஆனா காம்பவுண்டிங் சைலண்டா உங்க சைடுல ஒர்க் பண்ணும். அந்த ஸ்லோ ஸ்டெடி growth தான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்கான ரியல் பாத். சோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.